இன்னைக்கு பெண்களுக்கான முக்கியமான ஒரு அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது மகளிர் உரிமை தொகை தற்போது 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில எதிர்காலத்துல இது 2500 உயருமா? அதே போல 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு கூடுதலாக உதவித்தொகை கிடைக்குமா என்ற கேள்விகள் மீண்டும் பேசும் பொருளாகி இருக்கு. தேர்தல் நேரத்துல பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கும். அதில் மகளிர் உரிமை தொகை உயர்த்துவதாக பற்றியும் வயதான பெண்களுக்கு கூடுதல் உதவித்தொகை வழங்குவதை பற்றியும் பேச்சுகள் வந்திருந்தது. இதற்கிடையில மாணவர்களுக்கான 1000 ரூபாய் உதவித்தொகையும் பெண்களுக்கான உரிமை தொகையும் பலருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. இன்னும் சிலர் புதுசா அப்ளை செய்ய முடியுமா என்று கேட்டு வருகின்றார்கள். அதற்கு புதிய அப்ளிகேஷன்ஸ் விண்ணப்பங்கள் விரைவில் தரப்படலாம் என்பதை போல தகவல் பேசப்படுகிறது. ஆனா அதற்குள்ள நீங்கள் ரெடியா வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னா ரேஷன் கார்டு. புதுசா ரேஷன் கார்டு எடுக்கணும் நினைக்கிறவங்க அதை முன்கூட்டியே செய்து வச்சுக்கிட்டாதான் பின்னாடி உதவியா இருக்கும். மேலும் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்களை பற்றிய விவரங்கள் சேகரிக்கும் பணி சில இடங்கள்ல நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கு. அதனால எதிர்காலத்துல கூடுதல் உதவித்தொகை தொடர்பான அறிவிப்புகள் வரலாம் என்று எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை வந்துருச்சா? புதுசா அப்ளை செய்ய நினைக்கிறீங்களா? தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல தகவல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.